an emergency. You have to pay 20,000 rupees for the operation. Okay, we will try. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ இந்த மாதிரி வீடியோ வந்து எதுக்கு நான் செய்யணும்னு நினச்சேன்னா, நான் யூடியூப் பார்க்கும்போது வந்து இந்த மகேஷ் பாபு ஜூனியர் மாதிரி இந்த மாதிரி டைனி வீடியோஸ், அதாவது பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன பசங்களை ரிசம்பிள் பண்ணிட்டு ஒரு சில வீடியோ வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோங்களை பார்த்ததும் எனக்கு இந்த மாதிரி தமிழில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஜய் சாரையும் அஜித் சாரையும் வச்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் அஜித் சார் ஃபேஸ் வர முடியல. ஸோ விஜய் சாரையும் கமல்ஹாசன் சாரையும் வச்சு தான் இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதை பார்த்தா விஜய் சார் மாதிரியே தெரியுது, இது கமல்ஹாசன் சார் மாதிரியே தெரியுது இல்லைங்களே. ஸோ இந்த இமேஜ் டேரெக்டாக சாட் ஜிபிடியில் கூகுள் இமேஜ் வாய் பண்ணேன் இந்த மாதிரி. ஸோ இல்லை, ஸோ இது எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வேணும், இது எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் கேட்டது. அது வந்து ஓவராலாக சொல்லிச்சு இது எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும், அது மீனியன்ஸ் ஸ்பேஸில் இருக்கும், மீனியன்ஸ் சைல்டு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி இதுதான் சம்திங் சொல்லிச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து விஜய் அண்ட் கமல்ஹாசன் சார் நேமை வச்சு கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராம்ப்ட் கொடு, 16:9 ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டதும் அது கொடுத்துச்சு 2 young boys with face resembling focusன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்திங் கொடுத்துச்சு ப்ராம்ப்ட்டு. இதை அப்படியே காப்பி பண்ணி நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணால் இதுதான் 2 young boys child version resembling தமிழ் ஸ்டார்ஸ் விஜய் அண்ட் கமல் helping a small injured baby monkey இந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராம்ப்டை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணேன், இதில் க்ரோக்கில். ஸோ க்ரோக்கில் ஃபஸ்ட் நான் அஜித் சாரை தான் ட்ரை பண்ணேன். ஸோ அஜித் சார் ஃபேஸ் பாருங்கள் எப்படி தெரியுது, இது அஜித் சார் மாதிரியே தெரியல. இது விஜய்னா ஓகே, கொஞ்சம் ஓகே, பட் அஜித் சார் ஃபேஸ்னால் இது எனக்கு சுத்தமாக சூட்டாக. ஒரு 5-6 ப்ராம்ப்ட், அதாவது 5-6 வாட்டி ட்ரை பண்ணேன். இதில் பாருங்கள், இது பார்த்துருக்கு விஜய் மாதிரி இருக்குது, விஜய் மாதிரி இருக்குது, விஜய் மாதிரி இருக்குது, விஜய் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது வந்து கமல் சாரை வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கமல் சாரோட இமேஜை போட்டேன். ஸோ கமல் சார் இமேஜ் பார்த்தா பாருங்கள் எப்படி வருதுன்னு. இது பாருங்கள், ரெண்டுமே இந்த மண்டை மேலே இந்த பிளாக் கலர் இருந்தாலே கமல் சார் தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ விஜயனா ஃபேஸ் 2 பேரத்தில் ஒரே மாதிரி வருது. ஸோ இதில் கமல் சார் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த மீசை, இந்த நரமுடி எல்லாம் பார்த்தது கமல் சார் தான் சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன் வீடியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதாவது இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வச்சு பார்த்தா தான் அந்த வியூவர்ஸ்க்கு வந்து டக்குன்னு பார்த்ததும் ஒரு ஐ கிளிச்சு, அது பார்த்தோடனே ஓகே இந்த மாதிரி இருக்குது இவங்க தான் சொல்லிட்டு தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் ஏதோ சம்திங் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினச்சி உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்குள்ளான மேட்ரு, அதாவது நம்ம எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணோம் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அது ஒரு வீடியோ போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே. ஸோ இந்த டூல் வந்து என்னென்னா கிராக் உங்கள் எல்லாருமே தெரியும். ஸோ இது இப்போ அப்டேட்டடான வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ இது மூலிமா வந்து வீடியோஸும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இமேஜஸும் ஒரு நாளைக்கு ஒரு 54 வீடியோஸ் வரைக்கும் ஷார்ட் வீடியோ 6 செகண்ட் வீடியோஸ் நம்மளால் ஜென்ரேட் பண்ணி வித் ஆடியோவோட. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா பிக்ஸ்வேர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிக்ஸ்வேர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த டூல் வந்து என்ன டூலு என்ன சொன்னாலும் அது அப்படியே அவுட்புட் இருக்க நமக்கு பிக்ஸ்வேர்ஸ் அப்படியே கொடுக்கும் பிக்ஸ்வேர்ஸு. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே ஜஸ்ட் ப்ராம்ப்ட் அவங்க 2 பேர் நடக்கணும், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மங்கி வரணும், இந்த மாதிரி சொல்லிட்டு நான் டைப் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், ஒரு மங்கி நடக்குது, அது பைக்கில் இடிச்சுட்டு கீழே வந்துருச்சு, அடிபட்டுருச்சு, அது தூக்கிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்ந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட் நீங்களாகவும் டைப் பண்ணலாம், இல்லை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அது பாட்டுக்காக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிக்சல் வந்து 3.5 கிடைக்கலாம். பிக்சல்ஸ் இப்போ வந்து மற்ற ஏஐ ஜென்ரேட்டர் விஐ ஜென்ரேட்டர் ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் ஆப்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பிக்ஸ்வர்ஸ் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூல்ஸ். வந்து கிரெடிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து
170 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஆட்ஸ் வந்து 3 ஆட்ஸ் பார்த்தோம்னா அதுலேருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 30 கிடைக்கும், 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 to 7 வீடியோஸ், அதாவது 5 செகண்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு 8 செகண்ட் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்னா இன்னும் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி, 60 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. அண்ட் இது பார்த்தோன்னா இந்த 720 பிக்சல் 180 பிக்சலுக்கெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து 3 யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் லிமிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 7 வீடியோஸ் வந்து 8 வீடியோஸ் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வீடியோஸ் வந்து 10 செகண்ட்ஸ் வீடியோஸ்னால் இன்னும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸே 60 போயிடும். 5 செகண்ட்ஸ் வீடியோஸ்னால் ரொம்ப பெட்டர். ஸோ இதில் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 செகண்ட்ஸ் தான், ஒரு 5 to 6 கிளிப்ஸ் தான் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பிக்ஸ்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பிக்ஸ்பர்ஸில் வந்து என்னென்னா மேலே வந்து வாட்டர் மார்க் வரும், picsparks.ai சொல்லிட்டு. ஸோ அந்த வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ஸோ அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகும். அமௌண்ட் பே பண்ணால் வந்து வாட்டர் மார்க் வராமல் நீங்கள் வீடியோஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் மார்க்கோட வந்து ஓகே நாங்கள் ஏதாவது மேலே வந்து நேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நேம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம், வாட்டர் மார்க் தெரியாமல் இருக்கமாட்டோம்னா அது உங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த வீடியோ செஞ்சேன். ஃபஸ்ட்டு அஜித் அண்ணன் ட்ரை பண்ணேன், அஜித் சாரால் வந்து இதில் வரல. ஸோ இந்த வீடியோ செஞ்சுருக்கோம். பட் எப்படி இருக்க அவுட்புட் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும், இது புரியல, இது டவுட் இருக்குது, ஏஐ இமேஜஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஏஐ வீடியோஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுது, ஸோ அதுக்கு ஆடியோஸ் எப்படியெல்லாம் கொடுக்குறது, எங்கேருந்து தான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஜெமினை கூட இப்போ இதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா அப்டேட்டட் வெர்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்டேட்டட் வெர்ஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதாவது தமிழ்லேயே நல்ல அவுட்புட் கொடுக்குது. சாட் ஜிபியில் வந்து நிறைய மிஸ்டேக் வருது, கிராமர் மிஸ்டேக்கு, அது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்கணும். பட் ஜெமினியில் வந்து கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் தமிழ் அச்சு பேசுகிறாமல் சூப்பராக வருது. ஏதாவது ஸ்டோரி மேக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ப்ராம்ப்ட் தமிழில் வேணும், டைலாக் தமிழில் வேணும்னாலும் நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெமினி வந்து ஒன் ஆஃப் த சாட் ஜிபிடி என்னென்னா லார்ஜாக வந்து அவுட்புட் தரும். ஜெமினி வந்து ஷார்ட்டாக கொடுத்தாலும் அது அக்யூரேட்டாக கொடுக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோ சஜஷன் இருந்தால் எனக்கு, இல்லை ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்து கேட்குறதுன்னா எனக்கு அனுப்புங்க. நான் அந்த வீடியோ எப்படி பண்ண முடிஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ அதே மாதிரி வீடியோவை நான் வந்து என்னுடைய ஓன் முயற்சியால் வந்து ஏதாவது ஒரு வீடியோவுக்கு வந்து செஞ்சு ஷார்ட்ஸில் போட்டுவிட்டு லிங்க் வந்து இதில் வீடியோவில் வந்து கமெண்டில் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் இமேஜ் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது தம்ப்நெயில் கூட நம்மளே உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி அதாவது இந்த ஃபேஸ் இது அக்யூரேட்டாக இது வரல, நமக்கு இதே ஃபேஸ் வேணும், அதாவது நம்ம இந்த டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை வச்சு இதே ஃபேஸ் வேணும்னா வந்து நீங்கள் மெட்டாஏ யூஸ் பண்ணுங்கள். மெட்டாஏ வந்து பெட்டராக இருக்கும். இதோட அவுட்புட்டை கம்பேர் பண்ணிக்கலாம். மெட்டாஏயில் வர அவுட்புட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அவுட்புட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கூகுள் ஜெமினி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் நான் அந்த கிராக்கில் டவுன்லோட் பண்ண இமேஜ் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணிட்டு தம்ப்நெயில் வந்து சாட் ஜிபிலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு தம்ப்நெயில் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். பட் அது பார்த்தோன்னா இந்த மாதிரி அதாவது அந்த ஃபேஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஃபேஸ் எடுத்து மங்கி வந்து அடிப்பட்ட மாதிரி மரம் கட் பண்ண மரத்தை போட்ட மாதிரியும் இருக்குது. ஸோ அது அந்த அவுட்புட் எனக்கு சரியாக எனக்கு சரியாக பார்க்கல. அதனால் வந்து நான் கேட்டது வந்து வேறு மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், மேக் ஒன் இமேஜ் லைக் திஸ். ஸோ இது இல்லை, ஸோ இன்னொரு இது. ஸோ அப்படி தான் மெட்டாயை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் வந்து சாட் ஜிபிலேருந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மெட்டாயை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா பெட்டராக இருக்கும், அவுட்புட் வந்து செம்மையாக இருக்கும். என்னுடைய